இப்போ நம்மளுக்கு வந்து அந்த மீட்டிங் வந்து க்ளோஸ்ட் டோர் மீட்டிங்கா இருந்துச்சு. இந்த க்ளோஸ்ட் டோர் மீட்டிங்னா வந்து தலைவர்கள் உள்ளுக்குள்ள என்ன பேசுறாங்க, சுத்தி இருக்கக்கூடிய டிப்ளோமேட்ஸ் என்ன பேசுறாங்க, எதுவுமே உலகத்துக்கு தெரியாது. பட் அந்த மீட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம், அந்த மீட்டிங்ல வந்து 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் உட்கார்ந்திருந்தாங்கன்னா, ஒரு 20 பேரு, இன்னும் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு மீட்டிங்க ஜெனரலா இந்த மாதிரி பெரிய சைஸ் மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க கரெக்ட்டா? இது க்ளோஸ்ட் டோரா இருந்தாலும், மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வெளிய பேச ஆரம்பிப்பாங்க. ட்ரம்ப் வந்து எடுத்த உடனே உக்ரைன் கிட்ட பேசியிருக்காரு, யூரோப் கிட்ட பேசியிருக்காரு. எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ இதனால நம்மளுக்கு சில நியூஸ் வந்து கசிஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டெக்ஸ்ட் என்ன? உக்ரைனுக்குள்ள ரஷ்யா வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. உக்ரைனுக்கு சார்பா ட்ரம்ப் வந்து உட்கார்ந்து பேசியிருக்காரு. "நிறுத்துங்கப்பா போர. ஏன் இப்படி உள்ள வந்துகிட்டே இருக்க?" அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இதான் நடந்துட்டு இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறப்பமே வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் வந்து டமால் டமால் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் மேல கண்டமேனிக்கு குண்ட போட்டிருக்காரு. எஸ், நான் எக்ஸாகரேட் பண்ணல. பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை அலாஸ்கால நடந்துட்டு இருக்கிற அதே நொடி, ஓகேவா? அந்த நேரம் வந்து உக்ரைன்ல தாக்குதல் வந்து பயங்கரமா நடந்திருக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட மோர் தென் 24 ஹார்ஸ் ஆச்சு. இன்னமும் அங்க பயங்கரமான அடி விழுந்துகிட்டே இருக்குது. இன்ஃபாக்ட் இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வந்து உக்ரைனுக்குள்ள ரஷ்யா வந்து தன்னை புஷ் பண்ணிட்டு போகிறதோட வீரியம் வந்து இன்னும் அதிகமாயிருக்குது. மதன், ஓகே. பட் எதனால இது நடந்துட்டு இருக்குது? அப்படி என்ன மீட்டிங்ல பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எதிர்பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீஸ் ஃபயர், அதாவது போர டெம்பரவரியா நிறுத்தி வைக்கணும்னு தான் எதிர்பார்த்தாங்க. பட் என்ன அவுட்கம் இப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் வந்து போர நிறுத்தி வைக்கிறது இல்லங்க. நாங்க போர விட்டுடுறோம், முடிச்சிடுறோம் அப்படின்னு இருக்காங்க. ட்ரம்ப்பும் இருந்துகிட்டு சூப்பர், நம்மளுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான மேட்டர்ன்னு அவரும் எடுத்திருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். எப்படியாவது ட்ரம்ப் வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட வாழ்நாளோட கடைசி ஃபேஸ்ல இருக்காரு. நோபல் பீஸ் பிரைஸ்ங்கிறது வரலாற்றில ரொம்ப சிலருக்கே கிடைச்ச ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம். அத வந்து ட்ரம்ப் எப்படியாவது எடுத்துறணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஆக்டர்ஸ்லாம் வந்து எப்படியாவது ஆஸ்கர் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அந்த மாரி பிரசிடென்ட்ஸ் வந்து ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் வேணுங்கிறது வந்து அவரோட எதிர்பார்ப்பு ஒண்ணும் ஆச்சரியமானது இல்ல. பட் அதுக்கு வந்து அவர் வந்து நான் இத்தன போர நிறுத்தியிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு நோபல் பீஸ் கமிட்டிக்கு மட்டும் சொல்லாம, பிரைஸ் கமிட்டிக்கு மட்டும் சொல்லாம உலகம் ஃபுல்லா காமிச்சிட்டு இருக்காரு. உலகத்திலே இப்ப போயிட்டு இருக்கிற மிகப்பெரிய போர், யாருனாலயுமே நிறுத்த முடியாத போர், ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கிற போர் வந்து ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இருக்கிற போர் தான். நம்மளுக்கு கோவிட் முடிஞ்ச உடனே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சென்னைக்கு வந்து அப்ப எனக்கு வீடுலாம் கிடையாது. சென்னைக்கு வந்த புதுசுல ஏதோ ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து நான் வீடியோ போட்டேன். இந்த மாதிரி ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள போயிட்டாங்கன்னு. நான் வந்து ஸ்டுடியோ எடுத்துட்டேன், ஆஃபீஸ் வந்துட்டேன். எல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. இன்னமும் ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள போய்க்கிட்டே தான் இருக்காங்க. 3, 4 வருஷமா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போறாங்க, போய்க்கிட்டே இருக்காங்க. உக்ரைன்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு எதிரா வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வெள்ளைக்கார கண்ட்ரியும் ஒண்ணா சேர்ந்தாலும் ரஷ்யாங்கிற ஒரு நாட தடுத்து நிறுத்த முடியல. ஆயுதத்த குடுக்குறாங்க, பணத்த குடுக்குறாங்க, ஆட்கள குடுக்குறாங்க. எல்லாத்தையும் குடுத்தாலும் ரஷ்யா உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தான் கோல். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பேச்சுவார்த்தை நடத்தலாம். நம்ம சீஸ் ஃபயர் நிறுத்தலாம். அதாவது சீஸ் ஃபயர் கொண்டு வரலாம். அதாவது போர டெம்பரவரியா நிறுத்தலாம்ன்னு பார்த்தா, புட்டின் வந்து எதிர்பார்க்காத ஒரு பால போட்டிருக்காரு. புட்டின் என்ன ஏன்னா போர நடத்துறதே புட்டின் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, சீஸ் ஃபயர் இல்லங்க, போர நிறுத்தலாம் அப்படின்னு இருக்காரு. ட்ரம்ப்க்கு நான் சொன்ன மாதிரி பீஸ் பிரைஸ் வேணும், நோபல் பிரைஸ் வேணும். ஓகே, சூப்பர் மேட்டர், நம்மளுக்கு நோபல் கன்ஃபார்ம். ஓகே, போர நிறுத்துறியா? என்ன வேணும்ப்பா பதிலுக்கு? அப்படின்னு கேட்ட உடனே புட்டின் சொல்லியிருக்காரு, ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வந்து ரஷ்யா உள்ளுக்குள்ள புஷ் பண்றத நிறுத்திடுறோம். ஃப்ரண்ட் ஆஃப் த போர வந்து நாங்க ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். நாங்க இனிமே குண்டு சுட மாட்டோம். பட் எங்களுக்கு நாங்க புடிச்சிருக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, எஸ்பெஷலி 2 ஸ்டேட் அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டா 2 ஸ்டேட்ட புடிச்சுட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவோட மேப்ல நம்மளுக்கு இந்த பார்டர் கிட்டலாம் பெரிய பெரிய ஸ்டேட்ஸ் இருக்குல்ல. அந்த சைடு ராஜஸ்தான், குஜராத்லாம் இருக்குது. மேல ஜம்மு, காஷ்மீர் இருக்குது. இந்த சைடு வந்து இந்த மணிப்பூர்ல 7 சிஸ்டர்ஸ், உத்தரப்பிரதேஷ். நம்மளே வந்து பார்டர் தான். நம்மளே எல்லையில தானே இருக்கோம். நம்மளுக்கு அப்புறம் கடல் தானே இருக்குது. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி வந்து உக்ரைன்ல பார்டர்ல வந்து 2 ஸ்டேட் இருக்குது. ஓகேவா? லுஹான்ஸ்க், டொனெஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 ஸ்டேட் இருக்குது. இந்த 2 ஸ்டேட்டையுமே வந்து ரஷ்யா வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ புட்டின் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த போர நிறுத்துறேன். ஆனா பதிலுக்கு இந்த 2 ஸ்டேட்டையும் என்கிட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, ரஷ்யாவோட பார்டர ஷேர் பண்ணக்கூடிய 2 மிகப்பெரிய ஸ்டேட், சாதாரண ஸ்டேட் கிடையாது. 2 மிகப்பெரிய ஸ்டேட்ட வந்து என்கிட்ட குடுத்துரு அப்படின்னு கேட்டிருக்காரு. உக்ரைன் வந்து இதுக்கு ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா, இன்னைக்கு 2 ஸ்டேட்டு, நாளைக்கு என்ன பண்ணுவா? இன்னும் ஒரு 2 ஸ்டேட் வேணும், இன்னும் 2 ஸ்டேட் வேணும்னு சொல்லிட்டு மொத்தமா தூக்கிட்டேன்னா என்ன பண்ணேன்னு சொல்லி உக்ரைன் யோசிக்கிறாங்க. பட் ட்ரம்ப் என்ன பண்றாரு? இத வெல்கம் பண்றாரு. சூப்பர் மேட்டரேப்பா. இந்த 2 ஸ்டேட் குடுத்தா, அப்போ நீ வந்து போர நிறுத்திடுவ. புட்டின் இருந்துகிட்டு, நிறுத்திடுறேன் அப்படின்னு வேற பேசுறாரு. இது உக்ரைனோட ஒரு மிகப்பெரிய கெட்ட கனவா இருந்தாலும், அதுதான் இந்த மீட்டிங்ல நடந்திருக்குது. அண்ட் ட்ரம்ப் வந்து இத ஆமோதிச்சிருக்காரு. ஓகே, சூப்பர். இந்த 2 ஸ்டேட்ட குடுத்துட்டா ஓகேவாப்பா. ஆனா நான் சொல்ல முடியாது. என்னன்னாலும் அமெரிக்கா வந்து உலகத்துக்கே தாதாவா இருந்தாலும் நாடு வந்து உக்ரைனோடது. உக்ரைன் கிட்ட இத பேசலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே உக்ரைனுக்கு கால் பண்ணியிருக்காரு. ஜெலன்ஸ்கி, உக்ரைனோட ஹெட். அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி, "இந்த பாருப்பா, உன் 2 ஸ்டேட்ட குடுத்துரு. புட்டின் வந்து உன்னை விட்டுருவாரு." அப்படின்னதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, "அது குடுக்க முடியாது சார். அது எப்படி செல்லும்? அது செல்லாது. நாங்க என்ன ப்ரப்போஸ் பண்றோம்னா, ஒரு எலக்ஷன் நடத்துங்க.
இந்த 2 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கிட்ட வந்து எலக்ஷன் நடத்துங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து, ஆமா எங்களுக்கு வந்து புட்டின் கூட தான் போகணும், ரஷ்யா கூட தான் இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா, போகுறதுல ஒரு நியாயம் இருக்குது. நீங்க கேட்டீங்கங்கிறதுக்காக எங்களோட 2 ஸ்டேட்ட குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். மதன், எப்படி மதன் உக்ரைன்ல இருக்கக்கூடிய 2 ஸ்டேட் வந்து ரஷ்யா கூட போகணும்னு இப்ப சொல்லப் போறாங்கன்னு? சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏங்கிறதையும் சொல்றேன். ஏன்னா, அதனால தானே ஒரு எலக்ஷன்ங்கிறது ஏன் சொல்றாருன்னா, இவங்களுக்கும் சான்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் சான்ஸ் இருக்குங்கிறது. ஏன்னால், உக்ரைனே ஒரு காலத்தில சோவியத் யூனியன்ல இருந்த ஒரு நாடு தான். ஒரு காலத்தில எல்லாமே ஒரே நாடா தான் இருந்துச்சு. அப்புறம் தான் பிரிஞ்சாங்க. இந்த பார்டர்ல இருக்கிறவங்கலாம் ஜெனரலா பார்த்தீங்கன்னா, 2 நாட்டு மொழியும் பேசுவாங்க. 2 நாட்டு கலாச்சாரத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. பார்டர்ல இருக்கிறவங்க வந்து 2 ஸ்டேட்டோட ஐடென்டிட்டி, 2 ஸ்டேட்டோட கல்ச்சரையுமே ஃபாலோ பண்றது ரொம்ப நார்மலான விஷயம். ஸோ உக்ரைன்லயும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பார்டர்ல இருக்கிறவங்கலாம் ரஷ்யன் கல்ச்சர், ரஷ்யன் லாங்குவேஜ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ புட்டினுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் நடுவுல, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல இந்த 2 ஸ்டேட்ட நீ இப்ப புடிச்சுட்ட. உனக்கு வேணுங்கிற. ஆனா அங்க ஒரு எலக்ஷன் நடத்திரு. அந்த எலக்ஷனோட அவுட்கம்ல அவங்கலாம் ரஷ்யா பக்கம் தான் போணும்னு நெனச்சாங்கனால, அங்க இருக்கிற ஒரு பாப்புலேஷன் ரஷ்யால இருந்தவங்க தான். ஓகேவா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் சோவியத் யூனியன் உடைஞ்சு உக்ரைன் தனி நாடாவே மாறுச்சு. ஸோ இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து இல்ல ரஷ்யா கூட பெட்டர் போறது அப்படின்னு நெனச்சு ஒரு எலக்ஷனோட அவுட்கம்ல வந்துச்சுனால், இந்த 2 ஸ்டேட்டும் ரஷ்யால சேர்றதுல எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. பட் ஃபோர்ஸ் பண்ணி இந்த 2 ஸ்டேட்ட நீ புடிச்சிருக்கங்கிறதுக்காக எங்ககிட்ட குடுத்துரு, விட்டுக்குடு அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உக்ரைனோட ஸ்டாண்ட்.